ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான டிரைவர்லெஸ் கார் வைமோ அப்படின்னு இருக்கு. இது சான் பிரான்சிஸ்கோவில் நிறைய ஓடுது இந்த காரு. இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறோம். இந்த வைமோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப் மூலமாக இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப் மூலமாக புக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஊபர், ஓலா அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான். அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபைட் டைமில் அது அழகாக நின்றுடுது. இதை பாருங்கள், அது இப்போ மேலே ஒரு இது மாதிரி ரோல் மாதிரி இருக்கு பாருங்கள். அதுதான் அந்த வைமோ கார். இந்த ரெண்டாவதாக வருது பாருங்கள், அதுதான் அந்த காரு. அது உள்ளே வந்தவுடனே அந்த நம்ம புக் பண்ணவங்களோட ஆப்பில் ஒரு அன்லாக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஏறி உட்கார்ந்த உடனே ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அலாம் மாதிரி அடிச்சுட்டே இருக்குது. டிரைவர் சீட்டில் உட்காராமல் மீதி 4 பேரும், மீதி 4 பின்னாடி 3 பேர், முன்னாடி ஒருத்தர் உட்காந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். அது உட்காந்த உடனே என்னன்னா அழகாக அது ஸ்டார்ட் பண்ணிடுது. நம்ம ஏறுறதுக்கு லேட் ஆகி பின்னாடி டிராஃபிக்லாம் வந்ததுன்னா, நம்ம மேனுவல் டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக தள்ளி போய் நிறுத்துவாங்க இல்லையா, அது மாதிரி போய் தள்ளி போய் வேற நிறுத்திக்கிறது அது. அவ்வளோதான். ஏறி உட்காந்த உடனே அது பாட்டுக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. 4 டோரும் க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தின உடனே ஸ்டார்ட். இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சீட்டில் யாருமே இல்லை. அந்த தானாகவே ஸ்டேரிங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடாக இருந்தது. இப்போ தான் அது வெளியில் வருது அந்த ரோடை விட்டு. ரொம்ப குறுகின ஒரு ரோடு. போத் சைட்ஸ் வெஹிக்கிள்லாம் நின்றுட்டு இருந்தது. ஸோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி இது ஓட்டின்னு வருது. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஒரு பர்சன் கிராஸ் பண்ணுறாரு. அது ஸ்டாப் சிக்னல். அதில் அது அழகாக வெயிட் பண்ணுறது. இப்போ நடுவில் வேறு ஏதாவது வெஹிக்கிள் இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுறது. ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு ஒரு பயமே இல்லாமல் நல்ல ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. இதோட காஸ்ட், ரெண்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஊபர் அதெல்லாம் விட ஒரு $5 கூட இருக்குது. தட் இஸ் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவுக்கு. சான் பிரான்சிஸ்கோவில் இதை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஜாகுவார் காரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், இந்த இதில் சான் பிரான்சிஸ்கோ எஸ்பெஷலி நோன் ஃபார் பயங்கர அந்த அப்ஸ் அண்ட் டவுன் ரோட்ஸில் ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப ஸ்டீப்பாக போகும், அப்புறம் இறங்கும். அது மாதிரி அதில் இல்லாமல் இது ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி போயிடுது. இது பாருங்கள், இது அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். ரொம்ப அப்படியே ஸ்லோப், பயங்கர ஸ்லோப்பாக இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா மேலே பயங்கர ஹைட்டுக்கு மேலே ஏறும். அது மாதிரி இது பாருங்கள், அது பாட்டுக்கு அழகாக போயிட்டே இருக்குது. அந்த டிஸ்பிளேயில் இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் டு கோங்கிறது ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் அந்த டிஸ்பிளே காமிச்சிட்டே இருக்குது. அது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்லோப்போட அந்த டெப்த்தாக அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் அந்த சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு அழகு. இந்த வைமோ கார் என்ன அப்படின்னா, அரவுண்ட் 1500 கார்ஸ் அந்த சிட்டி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதை இன்னும் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளே 3000க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தே ஹவ் பிளான்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த கார் ஆரம்பத்தில் பார்க்குறச்சே ரொம்ப ஆச்சரியமாக அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ரொம்ப நார்மலாக ஆயிடுது. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பீப்புள் அதை அவ்வளோவா கேரும் பண்ணல. நிறைய பேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ இல்லை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த டிரைவரோட ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அது பாட்டு போகிறதுக்கு சேஃப்டி பர்பஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி குட். அது மாதிரி வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாமும் இதை யூஸ் பண்ணால் அழகாக போய் அந்த இதில் இப்போ இறங்கிக்கலாம். அது மாதிரி. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் கொடுத்தோடனே நம்ம நார்மல் இது மாதிரி தான் அது மேப் போட்டுக்கிறது. அழகாக அந்த எந்த பிளேஸ் சொன்னோமோ அதில் போய் அழகாக கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் இறங்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணுறது. அது மாதிரி பிக்கப் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த நம்மளோட நம்ம சொன்ன இடத்துக்கு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை வெயிட் பண்ணுமா. அதுக்குள்ளே நம்ம ஆக்குப்பை பண்ணோம். அப்படி இல்லைன்னா அது அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடும் போல இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக அந்த பிளேஸில் என்னை இறக்கி விட்டுருச்சு நாங்கள் சொன்ன இடத்துல. ஸோ எல்லோரும் நாங்கள் இறங்கினோடனே ஒரு 1 or 2 மினிட்ஸ் அது வெயிட் பண்ணுது. இவங்க எல்லாம் திருப்பி அதை வீடியோலாம் எடுத்தாங்க. எடுத்த உடனே அழகாக அது பாட்டுக்கு கிளம்பி, முன்னாடிலாம் கார் நின்றுட்டு இருந்தது பார்க்கிங்கில். நம்ம இறங்கினோடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் டக்குன்னு அப்படியே அது கிளம்பி அது பாட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி பாருங்கள்.